சென்னையில் அதிகாலையில் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கூகுள் மேப்பை பார்த்து கார் ஓட்டி வந்த பெண் ஏற்றி இறக்கியதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அசோக் நகர் 10வது தெருவில் வசித்து வரும் சரிதா என்பவரின் இல்ல நிகழ்ச்சிக்காக அவரது உறவினர்கள் ஏராளமானோர் வந்துள்ளனர். இரவு வீட்டில் இடப்பற்றாக்குறையால் உறவினர்கள் சிலர் வீட்டின் முன்புள்ள சாலையில் உறங்கியுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலை 4 மணிக்கு அவ்வழியாக காரில் வந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வைஷாலி என்ற பெண் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏற்றிவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சாலை முட்டு சந்து என தெரியாததால் காரை நிறுத்திய அந்த பெண்ணை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கூகுள் மேப்பை பார்த்து கார் ஓட்டி வந்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ள நிலையில் மது போதையில் காரை ஓட்டி வந்ததாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளதால் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு லேடிஸ் குழந்தைய ஏற்றிட்டா அந்த குழந்தைக்கு அப்புறம் அவள் சரி நிறுத்திருக்கணும். அவள் அதையும் மீறி மறுபடியும் இருக்கிறவங்க மேலே அத்தனை பேர் மேலே ஏற்றிட்டு போயிட்டா. அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு? அவங்களுக்கு எல்லாருக்குமே காலு தான். எல்லாருக்கும் முட்டி, ஒருத்தவங்களுக்கு முட்டி நொறுங்கிட்டு தான். எல்லாருக்குமே காலு தான். எல்லாருக்கும் பாதம் காலு தான். கத்துறதை பார்த்து தான் நாங்கள் எழுந்து ஓடியாருந்தோம். பார்த்தா அந்த லேடி அந்த காரை வச்சுட்டு அந்த மூலையில் முட்டு காரை விட்டு இறங்கவே இல்லை. அந்த லேடி ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருக்கோம், இறக்கணும். அப்புறம் இறங்கவே இல்லை. லாஸ்ட்டில் போலீஸ்காரங்க எட்டுமே டேஷனாக தான் இறக்குனாங்க அந்த லேடியை. என் குழந்தை காது குத்தி வச்சிருக்கேன். அதனால் வீட்டில் கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தாங்க. உள்ளே படுக்க முடியாது. நாங்கள் வெளியில் படுத்துட்டு இருந்தோம். காருக்காரங்க வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டு இருந்தாங்க. 8 பேர்கிட்ட படுத்துட்டு இருந்தோம் சார். 6 பேர் கால் மேலே ஏறிட்டு போயிடுச்சு. 2 சின்ன குழந்தைங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கார் வந்து அதுக்கு மேலே படலை. மீதி 6 பேர் காலில் ஏறிடுச்சு. முட்டு சந்தில் அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்களே காரை நிப்பாட்டினா. அது வரைக்கும் அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. எங்களை என்ன ஆச்சுன்னு கூட அவங்க திரும்பி கூட பார்க்கல. யார் கீழே இருக்கானே அவங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க போயிருக்காங்க. எப்பவுமே படுத்துவாங்க. அப்போ நைட்டு அதுமாரி படுத்துன்னு வந்தால் அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து கார் மேலே எல்லாரும் மேலே ஏற்றிட்டு போயிட்டு தெருவில் முட்டி 2 முட்டிலையும் அடிபட்டு ஜவ்வு விட்டு போயிடுது. நடக்கவும் முடியல. நானும் வீட்டு வேலை தான் செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.